இருக்கிறீங்க. நீ பெரிய காரியங்களை செய்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இன்னும் செய்தி வேலைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட எங்கள் மத்தியில் ஆண்டவரே செய்து கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன் இயேசுப்பா. அந்த மகளை கூட இயேசுப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுப்பா. நீர் ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த இடத்துல இயேசுப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா எவ்வளவோ தடைகள் வரலாம் இயேசுப்பா. சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. ஒரு மனமாய் இருந்து இயேசுப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உதவி செய்யுங்க. எங்களுடைய செவிகளை விட்டு சேர பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேட்கும்படியா எந்தவித தடைகளும் வரக்கூடாது இயேசுப்பா. மனுஷிக தடைகளோ பிசாசு கொண்டு வருகிற தடைகளோ எந்த தடைகளும் ஆமென். மேற்கொள்கிற அதிகாரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நாங்கள் போகும்போது இயேசுப்பா அந்த சூழ்நிலைகளோடு ஆண்டவரே திரும்பி போகாதபடி திரும்பி போகும்போது ஒரு சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு திரும்பி போகும்படியா உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் இயேசுப்பா அந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரை கூட இயேசுப்பா உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் என்னென்ன சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகளை எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தடைப்பட்டவர்களை கொண்டு வாங்கப்பா. குறித்த நேரத்தில் உங்களுடைய கரத்தினால் அவங்களை பிடித்து இயேசுப்பா அந்த இடத்துல வந்து நீர் அமர செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கு சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாலும் சொல்லியிருக்கீங்க. நாளை கூட இயேசுப்பா நாங்கள் ஒரு சிலராக இருந்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் இயேசுப்பா இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தின் மூலம் இயேசுப்பா அநேக பேரை இயேசுப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிற வேலை ஒவ்வொரு வேலையும் கூட நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல உற்சாகமா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா சோதரம். இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்கணும். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தில் வரப்போகிற மாதத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்தணும்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வரப்போகிற மாதத்துக்கான வார்த்தைகளையும் வைத்து நாம் ஜெபிக்கிறது வழக்கம் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அடுத்த மாதத்துக்குள்ளே வாக்குத்தத்தத்தையும் வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். இல்லை யாரும் செய்தி கொடுக்க வரலன்னா அதுதான் நம்ம செய்தியும் கொடுப்போம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஸோ அந்த வார்த்தைகளை வைத்து இன்றைக்கி நம்ம ஜெபந்தான் பண்ண போகிறோம். அல்லேலூயா. என்ன செய்தி கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய மகளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வெளியில் இப்போ உள்ளே இருக்கிறவங்களோட வெளியே இருக்கிறது தான் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குது. உள்ள சோபாவில் வேணாலும் வந்து உட்கார்ந்துக்கலாம். இருக்கீங்களா அங்கே? சோதரம். அல்லேலூயா. சார் கவனிங்க. நாம் 2 காரியத்துக்காக ஜெப குறிப்பை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு காரியம் நம்ம குடும்பத்துக்காக. ஸோ நம்ம ஃபேமிலிக்காக எப்போவுமே ஜெபம் பண்ணுறது உண்டு. அப்படி தானே சொல்லுங்கள்? ஸோ ஃபேமிலிக்காக பைபிள்லேருந்து ஒவ்வொரு வசனத்தை ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தையை தருவார் ஆண்டவர். அந்த வார்த்தையை வச்சு நம்ம குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் இன்றைக்கி சபைக்கும் சேர்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சபைக்கும் சேர்த்து என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்கள். ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸோ நம்ம முதல்ல குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குறிப்புகளை வச்சு ஜெபம் பண்ணுறோம். ஒரு மாதம் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு மாதம் குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஸோ ஒவ்வொரு காரியத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. போன மாதம் நான் உங்கள் மத்தியில் இல்லை. போன மாதம் ஜார்க்கண்ட் போயிட்டதுனால அவங்க மத்தியில் இல்லை. ஸோ வேறு ஒருத்தங்க வந்து செய்தி கொடுத்துருப்பாங்க. எங்கள் வீட்டம்மா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஸோ அதுக்கு முந்தின மாதம் அதாவது மார்ச் மாதத்தில் தான் நம்ம இவங்களை கூப்பிட்ருந்தோம். ஆக்னஸ் சிஸ்டரை கூப்பிட்ருந்தோம். அவங்களுக்கு செய்தி போட்டிருந்தோம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், மூக்கில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதனால் கொஞ்சம் பேச முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மாற்றணும். சாந்தி அக்கா பேசினாங்க. அல்லேலூயா. ஸோ அதனால் மார்ச் மாதம் சாந்தி அக்கா பேசியிருந்தாங்க. அவங்க இப்போ புக் பண்ண ஆள் இல்லை. மார்ச்லேயே புக் பண்ணவங்க தான் இப்போ மேல வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்னு அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறார்கள். ஸோ அதற்காக ஜெபத்தோடு அமர்ந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 118
இது குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம், அப்புறம் சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம், அப்புறம் அடுத்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். 3 ஜெப குறிப்பு தான். ஸோ இந்த மாதத்தில் அதனால் 3 ஜெப குறிப்பு தானே உடனே முடிஞ்சிடும்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஸோ அந்த ஜெப குறிப்புகளை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ சங்கீதம் 118 15வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீதிமானுடைய கூடாரத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வீட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வீடும் இருக்குது, எல்லாருக்கும் வீடு இருக்குது. ஏன்னா துன்மார்க்கனுக்கும் வீடு இருக்குது, பாவிகளுக்கும் வீடு இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீதிமான்களுக்கும் வீடு இருக்குது. அல்லேலூயா. ஐயா உள்ள வரீங்களா? அங்கே இருக்கு. சரி, ஓகே. அங்கே உள்ளதெல்லாம் ஃபுல்லாகிருச்சுன்னு நினைக்கிறேன். சோதரம். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீதிமானுடைய வீடுகளிலே நீதிமானுடைய வீடு அப்படின்னு ஒரு வீடு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இந்த நீதிமானுடைய வீடு தனியாக இருக்கட்டும். ஸோ நிறைய எல்லாருக்குமே வீடு இருக்குது. வீடு இல்லாதவங்கன்னு ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, தெருவோரத்தில் இருக்கிறவங்க. நம்ம அவங்கள பற்றி சொல்லலை. ஸோ வீட்டில் வசிக்கிறவங்க ஒன்று வாடகை வீட்டில் இருப்பாங்க, அல்லது சொந்த வீட்டில் இருப்பாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று. ஸோ ஏதாவது ஒரு வீட்டில் வசிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடு அப்படிங்கும்போது இந்த வீடில் மூணு காரியம். ஒன்று என்னன்னா, நம்ம வீடை ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உங்கள் வீடை யார் தெரிந்து கொள்ளணும்? இப்போ நீங்கள் வீடு வாடகைக்கு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ராதாபுரத்தில் ஒரு 10 வருஷத்தில் ஒரு 7 வீடு மாறி இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக 7வது வீட்டுக்கு வரும்போது தான் நாங்கள் மாறாமல் இருந்து சொந்த வீட்டுக்கு போனது. மாறாமல் சொல்லுங்கள். ஆமாம், அது இந்த வீடு தான். இந்த வீடுனா இந்த வீட்டை ஒட்டி இருக்கிற வீடு. அல்லேலூயா. ஆமாம், இங்கே தான் ரொம்ப நாள் இருந்திருக்கோம். 1 வருஷத்தை தாண்டி எங்கேயுமே இருந்ததில்லை. உடனே வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமானவங்களாம் கிடையாது. ஒரு வீட்டில் கூடி இருந்தோம். அவங்க நம்ம எப்போவுமே ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, தம்பி நாங்கள் சாமி ஆடுற ஆள், அதனால் ராத்திரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியல. ராத்திரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஜெபம் தான் பண்ணுவோம். ஆனால் சத்தம் போட்டுலாம் பண்ண மாட்டோமே, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இல்லை அப்படி இல்லை, ராத்திரி என் சாமி என்னை அமுக்குன்னு அமுக்குது. அதனால் நீங்கள் வேறு வீடு என்ன செஞ்சுக்கோங்க சொல்லுங்கள். ஆமாம், அவங்க சாமி ஆடுறவங்களாம், அதனால் அமுக்கிச்சு, அதனால் வீடு வேற பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. ஸோ இப்படியே ஒரு 3 வீடு மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சில இடத்துல தண்ணி பிரச்சனைனால மாறி இருக்கிறோம். சில இடத்துல ஆண்டவர் வேறு இடத்துக்கு போக சொன்னதுனால நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிறது தெரியணும், எல்லா இடத்துக்கும் போகணும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோன்னா அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நம்மளே போட்டுக்கிடணும். அல்லேலூயா. அதனால் 7 வீடு மாறியாச்சு. மீதி ஒரு 3 வீட்டில் இப்படி பிரச்சனை இருந்துச்சு. பிசாசு போராட்டம். ஒரு வீட்டில் அந்த வீட்டில் தான் ஆள் செத்து போச்சு, நீங்கள் அந்த வீட்லையா குடியிருக்க போகிறீங்க, மருந்து குடிச்சு செத்து போனாங்களே அப்படின்னாங்க. அது என்ன செத்து போனால் என்ன, நம்ம போன பிறகு அந்த வீடை யார் தெரிந்து கொள்ளுவா? அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இல்லை, நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோன்னா அந்த வீடை தேவன் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. 2வது, அந்த வீட்டில் தேவன் வாசம் பண்ணுவார். நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கார். பாருங்க, சங்கீதம் 132 அதில் ஒரு இடம் சொல்லியிருப்பார். 13-14 வாசிங்க. கர்த்தர்
சீயோனை தெரிந்து கொண்டு. பார்த்தீங்களா, தெரிந்து கொண்டு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு ஆளை தெரிந்து கொள்ளல, ஒரு இடத்தை, ஒரு ஊரை அல்லது ஒரு தேவனுடைய வாசஸ்தலத்தை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அல்லேலூயா. அவர் அதை தெரிந்து கொண்டு ரெண்டாவது என்ன செய்கிறார்னா அதை விரும்பி அங்க வாசம் பண்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இது இன்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் அங்கே தங்குகிற இடமா இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம வீடு எப்படி இருக்கணும்? தேவன் தெரிந்து கொண்ட இடமாவும் இருக்கணும், தேவன் தங்குகிற இடமாவும் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்படி தங்குவாரு? எப்படி தங்குவாரு? வீட்டுக்குள்ள சண்டை நடந்தா தங்குவாரா? அவர் அந்த வீட்டை விரும்புகிறாராம். எதுக்கு? தங்குறதுக்காக விரும்புகிறாராம். நான் இதை விரும்பினபடியினால் இங்கே என்ன செய்வேன்? நம்ம வீடு தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கணுமா? நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சில வீட்டுக்கு போனீங்கன்னா எப்பண்டா வீட்டுக்கு போகணும், இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியலையே அப்படின்னு தோணும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் போய் இருந்தால் தான் உங்களுக்கு எப்படி ஃப்ரீடமாக இருக்கும். அப்படி ஒரு படா வீட்டுக்கு வந்தாச்சு. சில இடத்துக்கு நம்ம தங்கணுன்ட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், ஆனால் தங்க மாட்டோம், திரும்பி வந்துடுவோம். திரும்பி சொல்லுங்க வந்துடுவோம். ஏன்னா போகும்போது விரும்பி தான் போனோம், போகும்போது தெரிந்து கொண்டு தான் போனோம். ஆனால் நம்ம விரும்பின மாதிரி அங்கே இல்லை. ஸோ தேவன் நம்ம வீட்டை தெரிந்து கொண்டார், விரும்பினார்னா அங்கே வீட்டில் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். யாருக்கு பிடிச்ச மாதிரி? டிவி யாருக்கு பிடிச்ச மாதிரி? செல்போன் யாருக்கு பிடிச்ச மாதிரி? உங்கள் வார்த்தை யாருக்கு பிடிச்ச மாதிரி? வீட்டில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீடு யார் தங்குற மாதிரி இருக்கணும்? யாரும் தான் இல்லைல்ல பறவு தூத்துக்கிடலாம், யாரும் தான் இல்லைல்ல 2 நாள் கழித்து பாத்திரம் விளக்கிக்கிடலாம். எங்கள் வீட்டம்மா ஒரு முட்டை கிண்டுனாங்க. பார்த்துக்கோங்க. சோத்திரம் சும்மா இருங்கங்க. முட்டை கிண்டிட்டு சாப்பிடணும்னு முட்டை கிண்டாங்க, சாப்பிட்டோம். மீதி முட்டை சட்டியில் இருந்திருக்கு. அது ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடலாம் போல் இருந்திருக்கு. அது இருந்திருக்கு. அவங்க அதை மறந்து வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நானும் சேர்த்தே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. ஒரு 3 நாள் கழித்து வந்து பார்த்தோம். முட்டைக்கு பதிலாக வெள்ளை கலரில் வேற ஒன்று இருந்துச்சு, நெளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் முட்டை மாதிரி இருந்துச்சு. இதையும் பொரிச்சு சாப்பிட்றலாம் போல் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது திரும்ப முட்டையே வேண்டாம் அப்படின்னு தோணும். அப்போ நான் எப்போவுமே சொல்லிடுவேன், இப்போ வந்து எப்படியுமே ஊருக்கு போகணுமா, ஒரு பாத்திரமும் அழுக்கு பாத்திரம் இருக்கக்கூடாது, ஒரு துணியும். அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போங்கலாம். போயிட்டு வரும்போது வீட்டில் நம்ம வீடு எப்படி இருக்கணும்? நீட்டாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இது யார் தங்குற இடம்? தேவன் தங்குற இடத்த நீங்கள் தான் சுத்தமாக வச்சுருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் எங்கன உட்காரானே தெரியல. சோபாவில் துணி கிடக்கு, சேரில் துணி இருக்குது, சேரில் வேற இல்லாமல் இருக்குது. எங்கன உட்காரணும்னு சிலருக்கு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அது ஆள் வந்தால் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சிலர் பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆள் வந்தால் இல்லை, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் இடத்த எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிடணும். அல்லேலூயா. தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். தேவன் நம்ம வீட்டிலையும் இருக்கிறார், வீடும் சுத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 3வது, முதல்ல தெரிந்து கொண்டார், அங்கே வாசம் பண்ணுறார். அவர் இருந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன சத்தம் உண்டு? அவர் அங்கே விரும்புகிறாருன்னா அங்கேருந்து என்ன சத்தம் வரணும்? எப்பவும் ஜெப சத்தம் இருக்கணும், ஜெபம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் என்ன சத்தம் கேட்கணும்? ஆமாம். யார் வீட்டிலெல்லாம் குடும்ப ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு ரெகுலராக? அல்லேலூயா.
எல்லார் வீட்லேயும் நடக்கணும். ஒரு பாட்டை பாடுங்க, ஒரு பைபிள். யார் வராட்டாலும் நீங்கள் ஒரு ஆள் இருந்தாலும் அது குடும்ப ஜெபமாக ஆண்டவர் ஏற்றுக்கிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு ஆள், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால குடும்பம் பேழைக்குள்ளே போச்சு. நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க. அக்கா உள்ளே வந்துருங்க, அங்கே சேரு இல்லை, உள்ளே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபியூன் அந்த பக்கம் வாங்க. பெரியவங்க அப்படி சோறு உரத்தில் உட்கார்ந்தா சாஞ்சிக்கிடுவாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா இந்த சோபாவில் உட்காருறீங்களா? சரி, கவனிங்க. இங்கே கவனிங்க. முதல்ல ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், ரெண்டாவது வாசம் பண்ணுறார். ஏன் வாசம் பண்ணுறாரு? அதை விரும்பணும். விரும்பணுன்னா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். டெய்லி என்னென்னு செய்யணும்? சில நேரத்தில் நான் ஏதோ கடமைக்கு தானே ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு பாட்டை பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு ஜெபத்துக்கு ஒரு பலன் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நேரம் வந்துட்டுன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துடணும் கரெக்டாக. அல்லேலூயா. அது கரெக்டாக போய் உட்கார்ந்துடணும். அது உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பழக்க வைக்கணும். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆள் 3:30க்கு வரும், ஒரு ஆள் 7 மணிக்கு வரும். நான் சில நேரத்தில் ராத்திரி 11 மணிக்கு வருவேன். இதனால் சாயங்காலம் எப்படி ஜெபம் பண்ணுறது? அப்போ அவரவர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வச்சோம். ஆனால் காலையில் 5 மணிக்கு எல்லோரும் எங்கே வந்துடணும்? ஜெபத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். காலைல 5 மணிக்கு எல்லோரும் எங்கே வந்துடுவாங்க? ஆமாம், பாட்டு பாடி ஜெபம் பண்ணி எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன குறிப்பு மனசில் தோணுதோ காலையில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ அப்போதான் கர்த்தரின் வலதுகரம் என்ன செய்யுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூணாவது தேவன் தங்குற இடத்துல கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தை நடத்தும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கல. முதல்ல தெரிந்து கொண்டார், ரெண்டாவது வாசம் பண்றாரு. சும்மா இருக்க மாட்டார் அவர் சும்மாவே கர்த்தரின் வலதுகரம் உங்களுக்கு ஆலோசனை தந்து தேவக்கரம் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடும். பராக்கிரமம் செய்கிற கரம் உங்களோடு கூட இருக்கும், செயல்படுகிற கரம் உங்க கூட இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்க வீட்டில் யாருடைய செயல்பாடு இருக்கும்? தேவனுடைய பராக்கிரமம் இருக்கும், தேவனுடைய செயல்பாடு இருக்கும், தேவனுடைய கிரியை, பராக்கிரமத்தின் கிரியை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் மெயினாக நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. யாருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்துருவீங்க? தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு பிரதர் கேட்டாங்க, பிரதர் நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, கொடுக்கலாமா? அப்போ கொடுத்தா இன்னொருத்தங்க என்ன வாங்குறாங்க? கடன் வாங்குறாங்கல்ல. நான் சொன்னேன், கடன் நீ வாங்கக்கூடாது, உங்களை ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வாக்கு தத்துவம். ஆனால் நீ கடன் கொடுக்கணுங்கிறது தேவனுக்காக நீ செய்கிற நற்கிரியை, சாட்சி. இடுக்கணில் உதவவே வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. கடன் கொடுக்கலான்னு உடனே நீங்கள் என்னத்துக்கு கொடுத்துடக்கூடாது? உதவுறதுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். பிறருக்கு என்ன செய்யலாம்? நீதிமான் பாருங்க, இறங்கி கடன் கொடுக்குறான், அவன் கடன் கொடுத்தவனுக்கோ அதை திரும்ப செலுத்துகிறான்னு இருக்கு. அல்லேலூயா. அதனால் கடன் கொடுக்கறது என்னதுன்னா பிறருக்கு செய்கிற நற்கிரியை, உதவி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. எப்படி பிரதர் கடன் வாங்காமல் இருக்கிறது? நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு உண்டானது போதும்னு இருந்தால் என்ன வாங்க மாட்டீங்க? சொல்லுங்கள். எப்போ நமக்கு கடன் போகுது, இப்போ ஒரு காரியம் தேவைப்படுது, இதை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது பரவு உங்களுக்கு எப்படி இல்லாமல் போகும்? தேவை இல்லாமல் போகும். இன்னைக்கு தேவைப்படுற ஒன்று நாளைக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்?
இன்னைக்கு தேவைப்படுறதுக்காக நான் கடனை வாங்கிட்டு அதுக்கு அடுத்து அது தேவையில்லாமல் எனக்கு வீட்டில் சும்மா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் கடனுக்கு வாங்கி வீட்டில் எப்படி இருக்கு சொல்லுங்க, சும்மா இருக்கு. எங்கள் வீட்லேயும் என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்குமோ? எங்கள் வீட்லேயும் எல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்காக அது கடனை சுமந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுவது நாளைக்கு தேவைப்படாம போயிடும். அப்போ தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்ப வீட்டுக்கு எத்தனை குறிப்பு பார்த்தோம்? அது சொல்லுங்க. நம்ம வீடு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடமா இருக்கணும். ரெண்டாவது, தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும். மூணாவது, தேவனால் நடத்தப்படுகிற இடமா இருக்கணும். தேவன் நம்ம வீட்டில இருந்து நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, நடத்தணும். இந்த வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்களே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் எங்களுக்கு எப்படி பரலோகத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? எகிப்தில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, அடிமைத்தனத்தில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. உங்கள் டெய்லி ரொட்டேட் ஜெபம், பைபிள் வாசிப்பு அப்படி ரெகுலராக வேறு இடத்துக்கு போனால் அதெல்லாம் தடையாகும். அப்போ உங்கள் வீடு தான் உங்களுக்கு தேவன் வாசம் பண்ணுற இடமா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு தேவ பிரசன்னம் நிறைஞ்ச ஒரு வீடாக இருக்கணும். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல தேவன் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருப்பார். ஒரு தேவன் உங்களை அப்படி நடத்துவார். உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கும். உங்கள் வீடு தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆலோசனையாக உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உங்கள் வீடாக மாறணும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யணும். உங்கள் வீட்டில் எப்பவும் ஜெபசத்தம் இருக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, இப்போ நம்ம வீட்டுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முழங்கால் போட்டுக்குவோமா? ஸோ 3 குறிப்பையும் ஒரே நேரத்தில் சொன்னால் தூங்கிடுவீங்க. அதனால் நம்ம இப்போ ஜெபம் பண்ணிட்டு அடுத்த குறிப்புக்குள்ளே போக போகிறோம். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தெய்வ சமூகத்தில் எங்கள் வீடு அப்படி மாற்றுங்கப்பா. தேவன் தெரிந்து கொண்ட இடமாய், தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய், தேவனால் நடத்தப்படுகிற வீடாய் எங்கள் வீடு மாறணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சில் இருக்கும்போது நாம ஒரு ஆளாகும், வீட்டுக்கு போனோன்னு வேற ஒரு ஆளாக மாறிடக்கூடாது. வீட்டுக்கு போன உடனே வேற ஆளாக மாறிடக்கூடாது. சிலர் சர்ச்சில் இருக்கிற வரைக்கும், ஆலயத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையான்னு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே பாட்டு வேற மாறிடும். அப்படி இல்லை. நம்ம வீடும் தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் மாறணும். என் வீடு அப்படி நீங்க ஆசீர்வதிங்கப்பா. என் வீடு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீதிமானுடைய வீடை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் விரும்புகிறார். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய சந்ததியையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய கூடாரத்திலேயோ கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது. ஏன்னா அங்க கம்பீர சத்தம் இருக்கிறது. கம்பீர சத்தம் இருக்கிறது. நீதிமானுடைய கூடாரம் அவர் இருக்கிற ஸ்தலமாய் இருக்கிறது. நீதிமான என்றென்றைக்கும் இருக்கும்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் இருக்கிறான். சீயோனை தெரிந்து கொண்டவர் நீதிமானையும் தெரிந்து கொண்டு அவன் வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானையோ அவர் போஷிக்கிறார். நீதிமானையோ அவர் வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எங்க வீடு தேவன் தெரிந்து கொண்ட வீடாய், தேவன் வாசம் பண்ணுகிற வீடாய், தேவனால் நடத்தப்படுகிற வீடாய் எங்க வீடு மாறட்டும். சோதரம் 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 சோதரம். நீங்க ஜெபம் பண்றதை பார்த்தா இருக்க பாரமெல்லாம் ஓடி போயிரும் போல இருக்கு. பாரத்தோடு நல்லா
உங்க வீட்டின் மேல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டின் மேல ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்ம வீடை கர்த்தர் அப்படி மாற்றும்படியாய், நம்ம வீடு அப்படி ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கிற ஜெபாக்கா முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க மைக்கில். 3 காரியத்தை ஆண்டவர் செய்யும்படி ஜெபிப்போம் எல்லாரும். ஸ்தோத்திரம் தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம்பா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. போதும் தகப்பனே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக தகப்பனே உங்க சமூகத்தில் வருகிற தகப்பனே. நாங்கள் ஒரு சிலரா தகப்பனே உங்க சமூகத்தில் தகப்பனே ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் குடும்பத்துக்காக தகப்பனே, அப்பா எங்கள் வீடுக்காக தகப்பனே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவருடைய தகப்பனே இசப்பா வீட்டையும் தேவன் தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம்பா. தேவன் தெரிந்து கொண்ட தகப்பனே வீடாக ஒவ்வொரு வீடும் தகப்பனே மாறும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பமாக மாறிடு தகப்பனே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவன் தெரிந்து கொண்ட தகப்பனே அப்பா குடும்பங்களாக தகப்பனே எங்களை என் தேவன் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தேவன் தங்கு இடமாக தகப்பனே எங்க வீட்டை நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. எங்களை என் தேவன் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்க பிள்ளைகளை என் தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா எங்க குடும்பத்தை எங்க வீட்டை என் தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. நீங்க எங்க குடும்பத்துல வந்து நீங்க தங்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு இடமாக தகப்பனே எங்க வீட்டை என் தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம்பா. தேவனால நடத்தப்படுகிற ஒரு வீடாக தகப்பனே எங்க வீடுகளை என் தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. எங்க குடும்பங்களை நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா உம்மால நடத்தப்படுகிற தகப்பனே வீடாக தகப்பனே அப்பா ஒவ்வொரு வீடுகளையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவர் அப்பா ஆவியானவருக்கு தகப்பனே இசப்பாண்டவரே இடம் கொடுக்கிற குடும்பமாக மாறட்டு தகப்பனே. அப்பா அம்மை ஏற்றுக்கொள்கிற குடும்பமாக மாறட்டு தகப்பனே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட தகப்பனே குடும்பம் தகப்பனே ஒவ்வொரு குடும்பமாக மாறும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிவிக்கிற குடும்பமாக தகப்பனே மாறும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீதிமானாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே அப்பா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும்படியாக அப்பா ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா குடும்ப ஜெபம் செய்கிறவர்களாக காணப்பட என் தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே அப்பா தெரிந்து கொண்ட நோக்கம் சித்தத்தை தேவன் நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தகப்பனே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம்பா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கேட்கும்படியா ரட்சிக்கப்படாத ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படட்டு தகப்பனே. குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாம இருக்கிற ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட என் தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. அப்பா தேவன் விரும்பினபடியால தகப்பனே அப்படிப்பட்ட விரும்புகிற தகப்பனே இசப்பா மாதிரியாக ஒவ்வொரு குடும்பமாக மாறட்டு தகப்பனே. ஒவ்வொரு நபரும் மாறும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா உமக்கு சாட்சியாக ஒவ்வொருவரும் தகப்பனே எழும்படு தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை என் தேவன் நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா. தேவனுடைய நடத்துதல் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படட்டு தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீங்க மன இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நடத்துதலுக்குள்ள தகப்பனே நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்படிப்பட்ட தகப்பனே தெரிந்து கொண்ட தகப்பனே ஒவ்வொரு குடும்பமாக மாறடு தகப்பனே. ஒவ்வொரு வீட்டையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க நீதிமானாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் தகப்பனே ஜெபிக்கிறவர்களாக மாறடு தகப்பனே. ஜெபிக்கிற தாயாக ஒவ்வொருவரும் எழும்பும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களுக்காக, கிராமங்களுக்காக தகப்பனே, திருச்சபைகளுக்காக தகப்பனே, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தாயாக ஒவ்வொருவரும் எழும்பும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே குடும்ப ஜெபத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவர் நீங்க தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரமா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தெரிந்து கொண்ட நோக்கம் சித்தத்தை தேவன் நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தா தகப்பனே அப்பா நீங்க தகப்பனே வந்து தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க விருப்பத்தின்படி தகப்பனே ஒவ்வொருவரும் செய்கிறவர்களாக காணப்படுறது தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் மாறும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்பா. நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. நீங்க ஆலோசனை கொடுத்து நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரோட என் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க பேசுகிற தேவன் தகப்பனே. என் தேவன் தகப்பனே பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன் நீங்க தகப்பனே. பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற ஜனங்களை என் தேவன் நீங்க மீட்டு எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம்பா. எங்களை தெரிந்து கொண்ட தேவன் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை என் தேவன் நீங்க தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம்பா. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டு தகப்பனே. எங்க தேசம் ரட்சிக்கப்படட்டு, குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டு, ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டு தகப்பனே. ஒவ்வொரு நபரும் தகப்பனே ரட்சிக்கப்படட்டு தகப்பனே. உங்க பிள்ளைகளாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்பா. தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம்பா. தேவன் தங்குகிற ஒரு தகப்பனை இடமாக ஒவ்வொரு வீடும் மாறும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக ஒவ்வொருவரும் தகப்பனே மாறும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை மாற்றுங்க தகப்பனே. எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. எங்க பிள்ளைகளை மாற்றுங்க. கணவனை மாற்றுங்க. பிள்ளைகளை மாற்றுங்க. மனைவியை மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இணைந்து உமக்காக ஓட, உமக்காக ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரோடு என் தேவன் இருந்து பெரிய காரியங்களை என் தேவன் நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவர் கூட இருந்து நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் சொன்னீங்களா தகப்பனே. உம்முடைய வலதுகரம் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலும் பராக்கிரமம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. வல்லமையான காரியங்களை நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம்பா. என் தேவன் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்தி நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபத்தை கேட்டு என் தேவன் நீங்க பதில் செய்யும்படியா ஜெபிக்கிறோம்பா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. என் தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவர் தகப்பனே. நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் தகப்பனே உமக்கு சாட்சியாக தகப்பனே எழும்பத்தக்க தகப்பனே. அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை என் தேவன் நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடு, நம்ம குடும்பம் இப்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டாகணும். அல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதோடு இல்லாமல் அவர் பாதத்திலிருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அவருக்கு முதலிடம் கொடுத்த ஒரு வீடாக இருந்தது. இன்றைக்கு அவருக்கு முதலிடம் கொடுத்து வந்திருக்கிறீங்க நீங்கள். அல்லேலூயா. ஸோ இங்கே பக்கத்தில் நமக்கு உள்ளூரில் சடங்கு வீடு இருக்குது. எனக்கும் கார்டு வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் அங்கே போகாமல் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. காலையில் ஒருத்தங்க சொன்னாங்க, நாங்கள் சடங்கு வீட்டுக்கு போயிட்டு தான் வருவோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி எங்கேயாவது போயிட்டு எங்கே வந்துடுங்க, ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு. சடங்கு வீட்டுக்கு போனால் ஜெபத்துக்கு வர முடியுமா? அங்கே போனால் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் என்ன செய்யணும், வரணும். அவங்க இங்கே வர முடியாது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நானும் சொன்னேன் எனக்கும் சடங்கு வீடு இருக்குது, நாங்களும் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னேன். அல்லேலூயா. ஸோ முதலிடம் தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் பார்ப்பார். உங்கள் இதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். ஆல்ரெடி ஏற்கனவே ரெகுலராக வரக்கூடியவங்க 2 பேர் சென்னைக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே எங்கேன்னா லீவு முடியலைல்ல. ஸோ லீவு வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 4 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம், அவங்க பிள்ளைகளுடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்க சென்னைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ ராணி அக்காவும் சென்னைக்கு போயிருக்காங்க, பிரேமா டீச்சரும் சென்னைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ ரெகுலராக அங்கே வரக்கூடியவங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். இங்கே முதல்ல வந்து ஒரு அக்கா பாடுவாங்க, பிரேமாக்கா. அவங்கள தேடினா அவங்க நான் இன்னைக்கு கல்யாண வீடுன்ட்டாங்க. ஒரு சிலர் கல்யாண வீடு, சிலருக்கு சடங்கு வீடு. சோத்திரம். அல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸோ ரெகுலராக வரக்கூடியவங்களே ஒரு 5-6 பேர் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன்.
ஆனால் புதுசாக ஆளை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இந்த மாதம் புதுசாக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், 3 பேர் 2 பேர் வந்திருக்காங்க. நீங்கள் செய்தி கொடுக்க வந்திருக்கிறீங்க. ஸோ அவங்க 2 பேரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ரெகுலராக ஜெபத்துக்கு வரக்கூடியவங்க. ஸோ இந்த மே மாதங்கும் போதே நான் கொஞ்சம் யோசிப்பேன், எப்படின்னா எல்லாரும் மாத கடைசியாக இருந்தால் வந்துடுவாங்க, ஒரு நாள் தானே இருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கவர்மெண்ட் இன்னொரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் 4 நாள் இருந்தே வாங்கன்னு. அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நீங்கள் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ ஆண்டவர் அந்தந்த சின்ன சின்ன காரியத்தை தான் பார்ப்பார். இப்போ நான் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸோ இதையும் செய்யணும், அதையும் விடாது இருக்கணும். ஆனால் தேவனுக்கு எப்பவுமே என்ன கொடுக்கணும்? உங்கள் இருதயத்தில் முதலிடம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ நான் நம்ம ஜெபத்துக்காகன்னு மட்டும் சொல்லலை, எங்கேயுமே அப்படி தாங்க. நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எதுவும்னாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. அங்கே ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், கண்டிப்பாக அதுக்கு போய் ஆகணும். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் வீடு, இன்னொரு ஃபங்க்ஷன் வீடுனா, நாங்கள் VBS நடத்தும்போது எத்தனை ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கோம் தெரியுமா? அல்லேலூயா. ஆமாம், காலையில் ஒரு VBS, மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன், சாயங்காலம் ஒரு VBS, நைட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஆமாம், நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அவங்க 5 மணிக்கு கூப்பிட்ருப்பாங்க. இல்லை, நாங்கள் 7 மணிக்கு தான் வருவோம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. அல்லேலூயா. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மாப்பிள்ளையும் ஒன்றுமே கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கேன், போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா ஊழியத்தை செஞ்சுட்டு போகிறது ஒரு ஆசீர்வாதம். ஸோ அதுதான் கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு முதலிடம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி கர்த்தர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். ஃப்ரெடினாவை நான் தூக்கிட்டு போயிருந்தேன் போகும்போது. ஃப்ரெடினா, உன்னை நான் போகும்போது கொண்டு போயிடுவேன். சோத்திரம். இன்னொரு ஜெப குறிப்பு, எரேமியா 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2வது சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். முதல்ல குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணோம், 2வது சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கும். அல்லேலூயா. ஸோ 2வது சபைகளுக்காக ஜெபம். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி எங்கே போ? நீ எழுந்து எங்கே போ? குயவன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. எழுந்து எங்கே போ? இறங்க போனார். குயவன் மண்பாண்டம் செய்து கொண்டிருந்தார். மண்பாண்டம் அவர் கையில் என்ன செஞ்சு போயிட்டு? கெட்டு போயிடுச்சு. நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு சபையும் எப்படி இருக்கணும்னா, கெட்டு போனதை உருவாக்குகிற சபையாக இருக்கணும். என்ன புரியலையோ? இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இல்லை ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ அப்படின்னா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன உடனே நீங்கள் அதை அப்படியே ஒரு ஆமேன் போடுவீங்க, ஒரு அல்லேலூயா போடுவீங்கன்னா, கெட்டு போனதை உருவாக்குகிறதா இருக்கணும். என்னது? சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குயவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், களிமண் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த குயவன் கையில் வச்சு செய்யணும்னா ஒரு இடம் வேணும். என்ன இடம் வேணும்? ஒரு சக்கரம் சுத்துற ஒரு இடம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ அதுதான் சபை. அதுதான் என்னது சொல்லுங்க. அங்கே இருந்து ஆண்டவர் அவர் ஜனங்களை உருவாக்கணும். அங்கே கெட்டு போனதெல்லாம் சரியாக உருவாக்கப்படணும். அப்போதான் அது தேவனுக்காய் பயன்படும். ஆமேன் சொல்லுங்களேன். எந்த ஒரு சபை ஆத்மாவுடைய ஒரு ஆத்மா கெட்டுப்போன ஆத்மா, ஒரு பிரதர் நான் அடிக்கடி சொன்னேன், பிரதர் நீங்கள் இந்த சபைக்கு போகாதீங்க, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆவிக்குரிய, அவர் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. ஆனால் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. ஒரு ஒரு 5, 3, 8 வருஷம் கழிச்சு
பிரதர், நீங்கள் சொன்னதை நான் கேட்கவே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்டயோ அல்லது ஏதோ ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் தான் ஜெபம் பண்ணுறேன். அந்த சபை என்ன செய்யலைன்னா, ஸோ எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு அது எனக்கு ஏதுவாகவே இல்லை. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் எத்தனை வருஷம் வேஸ்ட்டாக போச்சு? எத்தனை வருஷம் சொல்லுங்க? 8 வருஷம் ஆவியானவரே கிடையாதுங்கிற ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், இந்த சபைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போக கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவரை 8 வருஷம் கழித்து ஆண்டவர் பேசி வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எங்கே நீங்கள் உருவாக்கப்படலையோ, நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு அது ஏதுவான இடமா இல்லையோ, அந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? உங்கள் சபை உங்களை என்ன செய்யணும் சொல்லுங்க? உருவாக்கணும். நீங்கள் தேவனுக்காய் பயன்படுவதற்கு உங்கள் சபை உங்களை உருவாக்கலை. ஏதோ கடமைக்கு போயிட்டு வாரீங்கன்னா நீங்கள் உருவாக்கப்படுகிற இடத்துக்கு போயிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போன வருஷங்கள் வீணாய் போயிடும். உங்கள் சபை உங்களை உருவாக்கலை. எங்க அப்படியே கெட்டு போனதாகவே அந்த இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா எங்கே போகும்? பாருங்க, சபைங்கிறது ஒரு பேழை மாதிரி. ஆதி ஆகமத்தில் இருக்கு, நோவா செய்த ஒரு பேழை. அந்த பேழைக்குள்ளே போனால் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் யாருக்கு வரணும்? விசுவாசிக்கு வரணும். ஒரு சபையில் நின்று பிரசங்கம் பண்ணுறோம். யாரெல்லாம் இன்றைக்கி மரித்தா பரலோகத்துக்கு போவீங்கன்னா ஒன்றும் தூக்க மாட்டேங்குது. என்ன? யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னா அதுக்கு தூக்க மாட்டேங்குது. அப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் பேங்க என்ன செய்யுது? அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வந்தேன், நீங்களோ இன்னும் எப்படி இருக்கீங்க? பால் குடிக்கிற பிள்ளையாகவே இருக்கிறீங்க. ஆகாரத்தை உண்றதுக்கு என்ன இல்லை? ஹலோ, என்ன இல்லை? பலன் இல்லை. ஆகாரத்தை சாப்பிடணுன்னா என்ன வேணும்? குழந்தையாகவே இருக்கிறோம். நீங்கள் எத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு போகிறீங்க? அது ஒரு 10-15 வருஷம் போவங்க. ஆனால் எப்படி இருக்கும்? குழந்தையாகவே இருக்கும். ரட்சிக்கப்படலை, இன்னும் உருவாக்கப்படலை. ஆனால் நான் எங்கே போகிறேன்? தவறாமல் போயிடுவேன். அதுதான் முக்கியம். உங்கள் சபை உங்களை என்ன செய்யலை? உருவாக்கலை. ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? அதுக்கு மட்டும் ஒரு 4 பேர் கையை தூக்குறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னா கையை தூக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படாமலே என்ன எடுத்துறது? எப்போ ஞானஸ்நானம் எடுத்தி? அது கல்யாணத்துக்கு எடுக்க சொன்னாவை பார்த்துக்கங்க. சோத்திரம். கல்யாணத்துக்கு எடுக்க சொன்னாங்க. அதனால் என்ன செஞ்சாச்சு? எடுத்தாச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு சபைகள் அதாவது ஆத்துமாக்களை உருவாக்காம லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வருமானம் என்ன? எத்தனை பேர் வந்தாங்க? எவ்வளோ பேர் தசம பாகம் கொடுத்தாங்க? ஓகே, காணிக்க வருதுல்ல, போதும். எத்தனை பேர்? 50 குடும்பம் இருக்குது. தசம பாகம் கொடுக்குற குடும்பம் இருக்குது. எங்கள் சர்ச்சு தான் காணிக்கையில், எங்கள் கிளை சபையில் எங்கள் சர்ச்சு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற சபைகள் இருக்குது. எங்கள் சபையில் இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இத்தனை பேர் ஊழியம் செய்கிறாங்க, எங்கள் சபையில் இத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, எங்கள் சபையில் இத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எங்கள் சபையில் இவ்வளோ பேர் வரங்கள் பெற்றிருக்கிறாங்க. சபை உருவாக்குதா? இல்லை. ஆனால் கவர் மட்டும் 1க்கு 10 கவர் அடிக்க வச்சிடும். இது இந்த கவரு, இது இந்த கவரு, அது அந்த கவர். உங்கள் சபை உங்களை உருவாக்கலைன்னா நீங்கள் உங்களை உருவாக்குற சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள்.
நான் அதைத்தான் சொல்கிறேன். நான் பாருங்கள், என்னுடைய ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கே நான் சொல்கிறேன், நான் உங்களை உருவாக்கலைன்னா நீங்கள் வேற ஜெபத்துக்கு போங்க. உங்களை எங்கே ஆண்டவர் உருவாக்குறாரோ அங்கே போகணும். நீங்கள் உருவாக்கப்படணும் ஆண்டவருக்காய், அதுதான் முக்கியம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் நாங்கள் எல்லாரையுமே பயன்படுத்தணும், எல்லாரையும் பயன்படுத்துவோம். அவங்க உருவாக்கப்படணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுங்க, பயன்படுத்துகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் வந்த உடனே மைக்கை கொடுக்குறீங்க, அவங்க பாடுறாங்க, அவங்க அப்புறம் உங்களை மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு. எங்களை மதிக்கவே வேண்டாம், அவங்க ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டால் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஆண்டவருக்காக எங்கேயாவது இருந்து என்ன செய்யணும் சொல்லுங்க, ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? உருவாக்கப்பட்டா பயன்படணும். அந்த பாத்திரம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அதுதான் முக்கியம். நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க, அதை கொத்திட்டு போயிடுவாங்க, அது ரொம்ப சந்தோஷம்தான். அந்த நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற ஆத்மா எந்த சபைக்கு போனாலும் அந்த சபைக்கு அது எப்படி தான் இருக்கும்? ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் போகிற உங்கள் சபை உங்களை உருவாக்கிச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன் சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்குள் உருவாக்கப்படுறேன், கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருகிறது, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளும்படியாய் தேவனிடத்தில் என்னை வழி நடத்துகிறது. அது நான் ஒரு பேழைக்குள்ள இருக்கிறேன், சேஃபா இருக்கிறேன், கர்த்தரால் வழி நடத்தப்படுறேன். நான் உடைந்து போகும்போது அந்த சபை என்ன உருவாக்குது. நான் உடைந்து போய் இருக்கும்போது, கெட்டு போய் இருக்கும்போது அந்த சபை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. உங்களை உருவாக்குகிற சபையாய் மாறணும். இன்னைக்கு நீங்கள் போகிற சபை ஒருவேளை அப்படி இல்லைனாலும் அப்படி மாறணும்னு ஜெபம் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற நிறைய பேர் மற்ற சபைகளுக்கு போகிறவங்களாம் இருக்கிறீங்க, அதனால் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையை ஆத்துமாக்களை உருவாக்குகிற சபையாக என்ன செய்யட்டும்? மாறட்டும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணும். முடிஞ்சவங்க, முடியாதவங்க எழும்பிக்கவங்க, முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே, ஆண்டவரே உருவாக்கப்பட வேண்டும், சபையிலே ஆத்துமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும், தேவனுக்காய் அவர் உருவாக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord, hallelujah, hallelujah. எல்லாரும் ஆண்டவரே, ஒரு குயவன் கையில் இருந்த மண்பாண்டம் கெட்டு போன போது அவர் அதை திரும்ப வணைவதற்கு அந்த இடம் போதுமானதாக இருந்தது. குயவன் வணைவதற்கு தேவன் ஒரு ஆத்துமாவை உருவாக்குவதற்கு ஏதுவாய் ஒவ்வொரு சபையும் மாறுவதாக, ஒவ்வொரு சபையும் கர்த்தர் அப்படி மாற்றுவீராக. இன்னைக்கு சபையில் ஆத்துமாக்கள் உருவாக்கப்படட்டும்ப்பா. சபையில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எழும்பட்டும். அபிஷேகம் பெறுகிற ஜனங்கள் ஆவியானவரால் சபை நடத்தப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு மைக்கில் கதை விடுவதற்கும், கதை பேசுவதற்கும், மற்றவர்களை குறை சொல்வதற்கும் இருக்கிற சபைகள் மாறி அந்த ஆத்துமாவை ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புல்பீட்ல இருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரணும். அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஆத்துமா மனம் திரும்பி அந்த ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்கணும். ஒருவேளை இதை நான் கடிந்து கொள்ளக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்லாம் எந்த சபையும் நினைக்கக்கூடாது. பாவத்தை பாவம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சபையும் மாறணும். அப்படி பரிசுத்தத்தை பரிசுத்தம்னு சொல்லணும். இன்னைக்கு எப்படினாலும் நீ வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பெண்கள் சால் இல்லாமலேயே எங்கே வராங்க? சர்ச்சுக்கு வர. எப்படி போகணும்? ஒரு ட்ரெஸ் கோடு இல்லாமல் போகிறாங்க. முக்காடு இல்லாத முக்காடு போட்டு ஜெபம் பண்ணாத சபைகளாக மாறுது. அதை பற்றி பேசினா அடுத்து சபைக்கு வர மாட்டாங்க.
ஆண்டவருடைய கரத்தில் முக்காடு போடாமல் ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்கு போகிறாங்க, பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்கு போகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும், தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தேவ பக்திக்கு ஏதுவா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தேவ பக்தி உள்ளவங்களாய் மாறட்டும், ஒவ்வொரு சபையும் அப்படி மாறட்டும். பக்தி உள்ள ஜனங்கள் எழும்பட்டும், கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ள ஜனங்கள் எழும்பட்டும், தேவனுக்காய் பயன்படுகிற பாத்திரங்கள் எழும்பட்டும். அவைகளெல்லாம் சபைகளிலே உருவாக்கப்படட்டும். அப்பா, கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுங்க பாப்பா. சோதரம் சோதரம் சோதரம். அப்படியே நின்றவாரோ, அப்படியே முழங்காலில் நின்றவாரோ, அல்லது ஜெபிக்கிற அதே சிந்தனையில் நம்ம வரப்போகிற மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் போட்டிக்குள்ளே போக போகிறோம். பைபிள் போட்டிக்குள்ளே போக போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், வரப்போகிற மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜூன் மாதம் வாக்குத்தத்தம் நமக்கு என்னது? அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். இந்த மே மாச வாக்குத்தத்தம் என்னது? மே மாச வாக்குத்தத்தம் மே மாச வாக்குத்தத்தம் என்னதுமா? எனக்கு குறித்திருக்கிறதை இந்த மாதம் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் குறிச்சிருந்தாரோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டார். நான் நம்புகிறேன். எனக்கு குறிக்காதது எனக்கு இல்லை, எனக்கு குறித்தது அவர் தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு எங்கே குறிச்சிருந்தாரோ அதுங்க அங்கெல்லாம் கொண்டு போயிருப்பார். அல்லேலூயா. குறிக்காத இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. தலைகீழ நின்னாலும் சாப்பிட்டது தான் வெளியே வரும். ஆனால் ஆண்டவர் எங்கே போக வைக்கணும்னு நினைச்சாரு அதுதான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ ஜூன் மாதம் வாக்குத்தத்தம் என்னது? அவர்கள் கண்களுக்கு முன்பாக. எவர்கள் கண்களுக்கு முன்பாக? பாருங்க, யார் கண்களுக்கு முன்பாக அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன்னா, ஏதோ 1-2 கண்ணு சரியில்லாமல் பார்த்துருக்கு, ஏதோ 1-2 கண்ணு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏதோ 1-2 கண்ணு உங்களை சரியில்லாமல் பார்த்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அந்த கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். என்ன பார்த்துருக்கோம்? அந்த கண்கள் என்ன என்ன? ஏய் ஃப்ரெடினா, அவன் அந்த ஸ்டாண்டே தூக்கிடுவான்னு நினைக்கிறேன், வீடியோ ஸ்டாண்டை. சரி, ஒரு நிமிஷம் உட்காருங்க. அப்படி உங்களுக்கு கால் வலிக்கும், உட்காருங்க. நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் உட்காருங்க. அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு, ஏன்பா அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? அந்த அவர்கள் தான் எவர்கள் அப்படின்னா, யோசுவாவை எப்படி பார்த்தவங்களா இருந்திருப்பாங்க தெரியுமா? வேதமே சொல்லுது. அந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது, இப்போ யோசுவா யாரு? மோசேயுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன். வேலைக்காரன்லாம் ஒரு தலைவன். வேலைக்காரன்லாம் சொல்லுங்க,
ஒரு தலைவனாக இருக்கிறானா அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? 10ல் 11வது ஆள் சொல்லியிருக்கோம். சொல்லாமலாம் இருக்காது. அல்லேலூயா. இவரெல்லாம் எப்படிங்க முதலமைச்சர்னு சொல்லுவாங்க? அவங்க தான் முதலமைச்சர் ஆண்டத்துக்கு வச்சிருப்பாரு. அது 10ல் ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஏதாவது, அப்பமே எனக்கு தெரியும். அவங்க வந்த பிறகு சொல்லுவாங்க எங்களுக்கு அப்பமே தெரியும். அற்பமாக பார்க்குற சில கண்கள் இருக்கு. ஏன்னா யோசுவா இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம். யோசுவா ஒருத்தருக்கு கீழே வேலைக்காரனாக இருந்தார். இப்போ அதனால் அப்படி பார்த்துருக்கலாம், இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்லும், சரி வேலைக்காரனாகவே இருக்கட்டும், யோசுவா என்னை விட திறமைசாலியா, ஏன்னா நான் எத்தனை பேரை யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை பேரோட சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா, யாராச்சும் நினச்சிருப்பாங்க. யாராவது என்ன செஞ்சுருப்பாங்க? யோசுவா என்னை விட, நான் நம்மளை வச்சு தான் பேசுகிறேன், நாங்கள் உங்களை விட, என்னை விட அவங்க திறமைசாலியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். என்னை விட அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு புள்ளி, அவங்களுக்கு மட்டும் அதுவா அப்படி. இன்னொன்று, இவங்க யார் தெரியுமா, இவங்க எப்படி, அதான் அற்பமாக பார்க்கறது. இன்னொன்று, இவங்க என்னை விட சொல்லுங்க திறமைசாலியா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்து என்ன நினைப்பாங்க, தலைவனாக ஆயாச்சு, இவனால் என்ன செய்ய, மோசே செஞ்சிருவாருங்க. மோசே எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவ வேலைக்காரனாக இருந்துட்டு மோசைக்கு ஈக்குவலாக வர முடியுமா? எங்களை விட திறமைசாலியா? இல்லை, இவனால் என்ன செய்ய முடியும். எது? இப்போ ஆண்டவர் மற்ற ஜனங்களை சொல்லலை, யார் உன் கூட இருக்காங்களோ இவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு உங்களை அற்பமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி, யாரு இவன்லாம் நமக்கு ஈக்குவலா அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி, இவனால் என்ன செய்ய முடியும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். மேன்மை சொல்லுங்க. இன்னொன்று, மோசேக்கு 2 பிள்ளைகள் வேறு இருக்கு. இப்போ இவங்க பிள்ளைகள்லாம் என்ன நினச்சிருக்கோம், அப்பாவு கூட வேலைக்காரனாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு யாராக மாறிட்டாப்புல, அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. அப்பா ஸ்தானத்துக்கு யார் தான் வரணும்? நாங்கள்லாம் வரணும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். ஏன்னா அவர்களும் லேவியர்கள் தான். அல்லேலூயா. அவர்கள் மோசேக்கு அடுத்தால அப்போ அந்த வம்சாவளியில் நம்ம வந்துருவோமோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆசாரிய பட்டம் அவர்களுக்கும் கொடுக்கப்படலை. அப்போ அடுத்த தலைவன் பதவி நமக்கு வந்திருக்குமோன்னு நினச்சிருப்பாங்க. யாருடைய பிள்ளைகள்? அங்கேயும் கொடுக்கப்படலை. யாருக்கு கொடுத்துட்டாங்க? யோசுவாவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது வம்சாவளியாகவும் தலைவன் பதவி கொடுக்கல. ஒருவேளை மோசையே கொடுத்துருப்பாரோ. யாருக்கு? ஜோசுவாவுக்கு யாரை கொடுத்துருப்பாரு? மோசையே நம்ம கூட இருக்கான், இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கலாம். சிலருக்கு என்ன இருக்கலாம்? வயசான காலத்தில் கூட இருந்துட்டு எழுதி வாங்கிட்டாங்க பற்றியெல்லாம் வீட்டை அப்படிம்பாங்க பற்றிங்களா? ஆமாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் வீட்டம்மா சரிக்காங்க. அவங்க அம்மா கூட இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அவங்க அம்மாவை அவங்க பார்க்குறதுனால ஊரில் இருக்கிற இடம் வீடு எல்லாமே அவங்க எழுதி வாங்கிக்கிடுவாங்களாம் அப்படின்னு. அதனால் உங்கள் வீடு வேண்டாம், உங்கள் இடம் வேண்டாம், உங்கள் அம்மாவை நீங்களே என்ன செஞ்சுக்கங்க, பார்த்துக்கங்கன்னு அவங்க பையன் வீட்டுக்கே அனுப்பிட்டோம். சில நேரத்தில் சிலர் அப்படி தப்பாக புரிந்து கொண்டிருக்கலாம். வயசான காலத்தில் மோசே கூட இருந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு? பதவியை பிடுங்கிக்கிட்டார். எதை பிடுங்கிக்கிட்டாரு?
அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேக்கிட்டே சொல்லியிருப்பார், மோசேக்கிட்டேயே ஆர்டர் பண்ணி சொல்லியிருப்பார், நான் தான் அவனை யோசுவாவை தெரிந்து கொண்டேன், உனக்கு பின்பு உன் ஸ்தானத்திலிருந்து வழி நடத்த போகிறது யார் தான்? யோசுவா. ஏன் தெரியுமா ஆண்டவர் யோசுவாவை தெரிஞ்சுக்கிட்டாரு? நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணது யாரு? யாரு? மோசே மட்டும் இல்லைங்க, யாரும் தான். அம்மாவா இல்லையா? எப்படி சொல்றீங்க? யோசுவா பண்ணாரா? மோசே பண்ணார். மோசே பண்ணார், இயேசு பண்ணார். ஆனால் யோசுவா பண்ணாரா? இல்லை இல்லை. அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மோசே எப்பமெல்லாம் உபவாசம் இருந்தாரோ அப்பமெல்லாம் யார் இருந்தா? மோசே இருக்கும்போதெல்லாம் யார் இருந்திருக்கா? யோசுவாவும் இருந்திருக்கார். ஆமாவா இல்லையா? மலை உச்சிக்கு போனார், 40 நாள் இருந்தார். ஆனால் மலை உச்சிக்கு யாரோட போனார்? ஹலோ, வாசிங்க. யோசுவாவின் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தால் தானே தெரியும். 24ஆம் அதிகாரம், யாத்ராகமோ 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும். அப்ப யார்? 2 பேரும் சேர்ந்து போயிருக்காங்களா? முந்தின வசனம் சொல்லுதா, யோசுவாவோடு கூட எழுந்து போனா. நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஒருவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் யார்கிட்ட போகலாம்? ஆரோன் இருக்காரு, ஊரும் இருக்காரு, அவர்கிட்ட என்ன செய்யலாம்? போகலாம். ஆசாரியன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் எங்கே போகிறோம்? மலையில் 40 நாள் இருந்தார், கூட யார் இருந்தா? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மலையில் மட்டும் இல்லை, கூடாரத்திலையும் யார் இருந்தா? மோசையோடு கர்த்தர் என்ன பேசினாராம்? முகமுகமாக பேசினாராம் கூடாரத்தில். அங்கே கூடாரத்துக்குள்ளே யார் இருந்தா? சொல்லுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. அதுதானோ? சாரி, 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எங்க ஜெபம் பண்ணிட்டு முகமுகமா பேசிட்டு மோசே எங்க போயிட்டாரு? மோசே எங்க போயிட்டாரு? பாளையத்துக்கு போயிட்டார். ஆனால் யோசுவா எங்கே தான் இருந்தார்? கூடாரத்தை விட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் இவர் இன்னும் போகலை, கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பிரசன்ஸுக்குள்ளே இருக்கிறார். அந்த மகிமையை ருசித்தவர் மோசைக்கு பின்னாடியே போயிருக்கணுமா, போகக்கூடாதா? மோசையுடைய வேலைக்காரன். ஆனால் அவர் எதை அதிகமாக ருசிக்கிறாரு? சொல்லுங்கள். தேவ பிரசன்ஸை. மோசே மலையில் இருக்கும்போதும் கூட இருந்திருக்காரு. இறங்கி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. அப்போது அவங்க எல்லாம் ஆரவார சத்தம் போடுறாங்க. அப்போ தான் யோசுவா சொல்லியிருப்பார், இது ஏதோ யுத்தத்தின் இரைச்சல் கேட்குது அப்படின்னு. அப்போ மோசே சொல்லுவார், இது யுத்தத்தின் இரைச்சல் இல்லை, ஆடல் பாடலின் சத்தம் அப்படிம்பார். இவங்க மேலேருந்து கீழே இறங்கி வரும்போதும் பேசிகிட்டே வந்திருப்பாங்க. அப்போ மேலே கூட இருந்தது யார்? மலையிலே தேவ பர்வதத்தில் ஏறி போகும்போதும் யோசுவா இருந்தார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கும்போதும் உள்ளே இருக்கிறார். கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறார்.
இவர் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே இருந்து பேசலாம் ஆண்டவரோட, கேருபின் அண்டையில் அப்படி உட்கார்ந்து அவரோட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு இவர் என்ன செய்யாமல் இருந்தார், விலகி போகாதிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தான். அதே போல் யோசுவாவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு, இவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். காலேபும் யோசுவாவும் தவிர என்னை உத்தமமாக பின்பற்றாத ஒருத்தர் எங்கே போகக்கூடாது, கானானுக்குள்ள. அப்போ ஆண்டவர் யோசுவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படி மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அதே போல் யோசுவாவை குறித்து சாட்சி கொடுத்தார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ விசேஷமானவன், நான் தெரிந்து கொண்டவன், இவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்ய போகிறேன். ஒரு ட்ரையல் பண்ணுறார். எரிகோ கோட்டையை தகர்க்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற யோர்தானில் ஒரு சின்ன ட்ரையல். யாரை மேன்மைப்படுத்துறதுக்கு? ஆமாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். வரப்போகிற மாதத்தில் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரையல் தான் பண்ண போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ட்ரையலை பார்த்து நீங்கள் அரண்டாதீங்க, அதை விட பெரிய காரியங்கள், கோட்டைகள் எல்லாம் தகர்க்க போகிறீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். கானானை சுதந்தரிப்பதற்கான வாசலை திறக்க போகிறார். நீங்க வழி நடத்த போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறார், உங்களை கனப்படுத்த போறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை வழி நடத்த போறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்துக்கு கை வச்சு ஜெபம் பண்ண போறோமா? எடுத்துக்கோங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கையை வச்சு, ஆண்டவரே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்றுங்கிறது ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு உத்தமமாய் பின்பற்றின அன்றைக்கு யோசுவாவை போல இன்னைக்கு தேவனுடைய கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டது விசேஷமானவனாய் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அற்பமாய் பார்த்தவர்கள் மத்தியில் அற்பமாய் இவனால் என்ன செய்ய முடியும், இவனா நமக்கு தலைவன் நினைச்சாங்க, இவன் மோசையுடைய வேலைக்காரன்லாம் நினைச்சாங்க, இவன் என்ன பெரிய திறமசாலியா நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல இந்த ஜூன் மாதம் உங்களை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ, அற்பமா நினைச்சாங்களோ, இவங்களால் என்ன செய்ய முடியும் நினைச்சாங்களோ, அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த வசனத்துக்காக சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். அப்பா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு 15 நிமிஷம் நம்ம அக்கா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பின்பு நம்ம மத்தியில் இருக்கிற ஆக்னஸ் ஜூலியட் சிஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. இப்பொழுது ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலிருந்து எல்லாருமே கலந்துக்கிடலாம். ரோமர்